ஏன் கண்ணுங்களா நகையெல்லாம் வாங்கிட்டீங்களா? அந்த நகை கடைக்காரங்க இஷ்டத்துக்கு பில் போட்டுட்டாங்க அத்தை. அப்பா விடுவாரா? பேரம் பேசி பாதியா குறைச்சிட்டாரு. அம்மாவுக்கு நகையெல்லாம் காட்டுங்க. பேரம் பேசுறதுல கில்லடி பண்ணீங்க. ஏனுங்கண்ணா கில்ல அடிக்கிறாங்க? அதுலன்றாங்கன்னு சந்தேகம். ஒரு சின்ன டவுட்டுங்கண்ணா. கேள்றாங்கன்னு ஒரு கராத்தே மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ண உங்களால ஜெயிக்க முடியுமாங்கண்ணா? ராசுகுட்டி, ஃபைட் பண்றது அவங்க தொழில். ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட எப்படிராங்கன்னு ஜெயிக்க முடியும்? வக்கீல் கிட்ட வாக்குவாதம் பண்ணா தோத்துருவோம். ஏன்னா வாக்குவாதம் பண்றது அவரோட தொழில். அதே தானுங்கண்ணா நகைக்கடைக்காரங்களோட தொழில் பேரம் பேசுறது. அதுல அவங்க எக்ஸ்பர்ட். எந்த கொம்பனாலையும் அவங்க கிட்ட பேரம் பேசி ஜெயிக்க முடியாதுங்களோ, இன்க்ளூடிங் யோ. என்னமோ பேரம் பேசி நீங்க ஜெயிச்சிட்ட மாதிரியும் கடைக்காரங்க தோத்துட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸை கிரியேட் பண்றாங்க பாருங்கன்னா, அங்கதாங்கண்ணா கடைக்காரங்க ஜெயிக்கிறாங்க. குறைஞ்ச விலையில வாங்கிட்டு தான் அப்படி சந்தோஷப்படுறாங்க. பட்டுங்கண்ணா ஆயிரக்கணக்கில் விட்டுருப்பீங்கண்ணா. அப்ப பொதுமக்கள் நாம என்னதான் பண்றது? பேரம் பேசாத கடைக்கு போங்கண்ணா. பேரம் பேசி தொண்டை தண்ணி காய்ச்சி நஷ்டப்படுறது கரெக்டா? இல்ல பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் ரிப்பீட் பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் லோயஸ்ட் பிரைஸ்ல நகை வாங்குறது கரெக்டா? யோசிக்க ஆரம்பிச்சாலே வெற்றிதான். அப்பப்ப மனசாட்சி சொல்றது கேளுங்க. ஆனா பிக்சட் பிரைஸ் நல்லதுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை எல்லாமே பிக்சட் பிரைஸ், மார்க்கெட்லயே லோயஸ்ட் பிரைஸ்.